இலங்கையில் இந்த வருடம் 6.8% பொருளாதார வளர்ச்சியை எதிர்பார்ப்பதாக உலக வங்கி தெரிவிக்கிறது. உலக வங்கி இன்று வெளியிட்ட 2013ஆம் ஆண்டிற்கான உலக பொருளாதாரத்தின் எதிர்கால இலக்கு என்ற அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2010 மற்றும் 2011ஆம் ஆண்டுகளில் 8% பொருளாதார வளர்ச்சியை இலங்கை அடைந்திருந்த போதிலும் கடந்த வருடம் ஏற்பட்ட பொருளாதார சவால்கள் காரணமாக வளர்ச்சி வேகம் குறைவடைந்தது. இந்த பின்புலத்தில் 2012ஆம் ஆண்டு 6.5% பொருளாதார வளர்ச்சியை எதிர்பார்ப்பதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்திருந்த போதிலும் அவ்வருடத்தில் 6.1% பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடியும் என உலக வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த வருட ஆரம்பத்தில் பொருளாதாரத்துறையில் ஏற்பட்ட சவால்களை எதிர்கொள்வதற்கு நடைமுறைப்படுத்திய கொள்கைகள் அதன் வளர்ச்சி வேகத்தின் வீழ்ச்சிக்கு காரணம் என உலக வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. எனினும் ஏற்றுமதிக்கான கேள்வி அதிகரிப்பு மற்றும் விவசாயத்துறையின் மேம்பாடு என்பன இம்முறை பொருளாதார வளர்ச்சிக்கு காரணமாக அமைய முடியும் என உலக வங்கி தெரிவிக்கின்றது. அதன்படி 2014ஆம் ஆண்டு இலங்கையில் 7.1% பொருளாதார வளர்ச்சியையும் 2015ஆம் ஆண்டு 7.2% பொருளாதார வளர்ச்சியையும் எதிர்பார்க்க முடியும் என உலக வங்கி கூறியுள்ளது. பாலியகுட பகுதியில் உள்ள களஞ்சிய சாலையொன்றிலிருந்து பாவனைக்கு உதவாத 50,000 மீன் டின்களை நுகர்வோர் சேவைகள் அதிகார சபை பறிமுதல் செய்துள்ளது. இதன் பெறுமதி 50 லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது. சிலையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட டின் மீன்கள் சேதமடைந்திருந்ததாக அமைச்சு தெரிவித்துள்ளது. இதனால் அவை பாவனைக்கு உதவாத நிலையில் உள்ளமை தெரிய வந்துள்ளது. பாவனைக்கு உதவாத டின் மீன்களை களஞ்சியப்படுத்தி வைத்திருந்த வர்த்தகருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. அண்மையில் பெய்த அடைமழையினால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் புத்தளம் மாவட்டமும் அடங்குகின்றது. மாவட்டத்திற்கு கிடைத்த அதிக மழை வீழ்ச்சியால் குளங்கள் பெருக்கெடுத்ததுடன் பெரும் எண்ணிக்கையிலான மக்களும் பாதிக்கப்பட்டனர். சில குளங்கள் சிறந்த முறையில் புனரமைக்கப்படாமையினாலும் பராமரிக்கப்படாமையினாலும் அந்த நிலை ஏற்பட்டதாக மக்கள் தெரிவித்தனர். இது தொடர்பில் சக்தியின் தேடல் அண்மையில் ஆராய்ந்தது. முந்தல் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கொத்தாந்தீவு கிராம சேவகர் பிரிவில் உள்ள கொலனியில் கொல்லி மலைக்குளம் புனரமைக்கப்படாமை தொடர்பிலும் சக்தியின் தேடலின் ஊடாக சுட்டிக்காட்டப்பட்டது. இந்நிலையில் சுமார் 25 ஏக்கர் பரப்பளவை கொண்ட இந்த குளம் தற்போது புனரமைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இதன் மூலம் மக்கள் பல்வேறு நன்மைகளை அடைகின்றனர். இந்த குளத்தை புனரமைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்ட அதிகாரிகளுக்கும் சக்தியின் தேடலுக்கும் மக்கள் நன்றிகளை தெரிவிக்கின்றனர். சுமார் 35 வருடமாக எந்த விதமான புனரமைப்பு இல்லாமலும் அனாதையாக கிடைக்கப்பட்டது. இது சம்பந்தமாக சக்தியின் தேடலுக்கு நாங்கள் எத்தி வைத்தோம். ஆகவே இன்று இது சம்பந்தமான சகல புனரமைப்பு வேலைகளும் நடைபெற்று இருக்கின்றது. இதையிட்டு நாங்கள் சக்தியின் தேடலுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக்கின்றோம். மீண்டும் இப்படியான நல்ல விஷயங்களுக்கு சத்தியம் உதவி செய்யும் என்று எதிர்பார்த்து இந்த குளத்தை புனரமைக்கிறதுக்காக எந்தெந்த அதிகாரிகள் இதுக்காக ஆவண செஞ்சு முயற்சி செஞ்சார்களோ அவர்களுக்கும் எங்களை கிராம சார்பாக அதிகமாக நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். மழையுடனான காலநிலை தொடர்கின்ற நிலையில் மீண்டும் வெள்ளம் ஏற்படும் முன்னர் இவ்வாறானதொரு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டமை வரவேற்கத்தக்கதே. மாணவர்களின் ஊடக அறிவை மேம்படுத்தும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுத்து வரும் ஊடக செயலமர்வின் மேலும் ஒரு கட்டம் நேற்று மினுவாங்குடியில் முன்னெடுக்கப்பட்டது. மினுவாங்குட ரதவடுன ஸ்ரீ மிகுந்து மகா வித்தியாலயத்துக்கு சென்ற நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினருக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஊடக பயன்பாடு தொடர்பிலான செயல்முறை பயிற்சிகளும் இந்த செயலமர்வில் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஊடக செயலமர்வின் நிறைவாக ஸ்ரீ மிகுந்து மகா வித்தியாலயத்தினரால் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு நினைவு சின்னம் ஒன்றும் வழங்கப்பட்டது. வருடாந்தம் இலங்கைக்கு கொண்டு வரப்படும் கையடக்க தொலைபேசிகளின் எண்ணிக்கை 5.6 மில்லியன் ஆகும். இவற்றில் 50க்கும் 40க்கும் இடைப்பட்ட வீதம் தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் கீழ் பதிவு செய்யப்படாத தரமற்ற கையடக்க தொலைபேசிகளாகும். உரிய தரமற்ற கையடக்க தொலைபேசி பாவனை செவிப்புலன் பாதிக்கப்படுவதற்கு காரணமாகும்.
நாட்டுக்குள் கொண்டு வரப்படுகின்ற அனைத்து கையடக்க தொலைபேசிகளையும் தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவில் பதிவு செய்ய வேண்டும். கையடக்க தொலைபேசிகளில் எமி இலக்கத்தை அடையாளம் காணும் மத்திய பதிவு கட்டமைப்பொன்று ஆரம்பிக்கப்படும். நாட்டின் சந்தையில் விநியோகிக்கப்பட முன்னர் கையடக்க தொலைபேசிகளின் தரத்தை பரிசோதனை செய்யும் முறையான திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதன் மூலம் பல பிரச்சினைகள் தீர்க்கப்படும் அல்லவா? மட்டக்களப்பு மாவட்டத்தின் களுவாஞ்சிக்குடி, பாரதி மற்றும் மல்லிகை முன்பள்ளி பாடசாலைகளினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலை நிகழ்வொன்று அண்மையில் நடைபெற்றது. முன்பள்ளி சிறுவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் இந்த கலை நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. களுவாஞ்சிக்குடி ராசமாணிக்க மண்டபத்தில் நடைபெற்ற இந்த கலை நிகழ்வில் காவடி, கிராமிய நடனம் மற்றும் பாடல்கள் உள்ளிட்ட சிறுவர்களின் பல நிகழ்வுகள் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்திருந்தன. ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் சிறுவர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச சைக்கிள் பந்தய சம்மேளனத்தை லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங் குற்றம் சாட்டினால் ஒலிம்பிக்கில் இருந்து சைக்கிள் பந்தயம் நீக்கப்படும் என சர்வதேச ஒலிம்பிக் குழு உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்து பயன்படுத்திய குற்றச்சாட்டில் தனது சகல வெற்றிகளையும் இழந்த லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங் தொலைக்காட்சி ஒன்றுடனான பேட்டி ஒன்றின் மூலம் மீண்டும் உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளார். போட்டிகளுக்கு பின்னர் ஆம்ஸ்ட்ராங் பங்கேற்ற முதலாவது தொலைக்காட்சி நிகழ்ச்சி இது என்பதுடன் இதனை ஓப்ரோ வினிஃபர் என்பவர் தொகுத்து வழங்குகிறார். இந்த நிகழ்ச்சி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஒளிபரப்பாக உள்ளது. ஒளிப்பதிவு செய்யப்பட்ட அந்த நிகழ்ச்சியில் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஆம்ஸ்ட்ராங்கினால் தெளிவுபடுத்த முடியவில்லை என நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் தெரிவித்துள்ளார். குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஆம்ஸ்ட்ராங் சர்வதேச சைக்கிள் பந்தய சம்மேளனத்தை குற்றம் சாட்டினால் ஒலிம்பிக்கில் இருந்து சைக்கிள் பந்தய விளையாட்டு நீக்கப்படும் என சர்வதேச ஒலிம்பிக் குழு உறுப்பினர் ஒருவர் கூறுகிறார். ஸ்போர்ட்ஸ் ரவுண்ட் அப் அடுத்து. ஆண்டின் முதல் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரான ஆஸ்திரேலிய பகிரங்கத்தில் சுவிட்சர்லாந்தின் ராஜர் ஃபெடரர் மற்றும் பிரான்சின் ஜோ வில்ஃப்ரெட் சாங் ஆகியோர் இரண்டாம் சுற்றுக்கு தகுதி பெற்றனர். ராஜர் ஃபெடரர் 3-0 என்ற கணக்கில் பிரான்சின் பெனோய்ட் பியரேவை வென்றார். பிரான்சின் மைக்கேல் லியோரோவுடன் நடைபெற்ற போட்டியில் 3-0 எனும் கணக்கில் பிரான்சின் ஜோ வில்ஃப்ரெட் சாங் வெற்றி வாகை சூடினார். உலக பிரசித்தி பெற்ற டாக்கா பந்தயத்தின் காரோட்டத்தில் ஒலெண்டோ டெரனோவா முதலிடத்தை கைப்பற்றினார். இது அவர் இம்முறை டாக்கா பந்தயத்தில் ஒரு கட்டத்தில் எட்டிய முதல் வெற்றி என்பதோடு ஆர்ஜென்டினா பெற்ற முதல் வெற்றியாகவும் அமைந்துள்ளது. மொத்த சுற்றுகளில் முன்னிலை வகிக்கும் பிரான்சின் ஸ்டெஃபான் பீட்டர் ஹென்சல் 10ஆம் கட்டத்தில் 3ஆம் இடத்தை அடைந்தார். இதுவரை மோட்டார் சைக்கிள் பிரிவில் மொத்த சுற்றுகளில் பிரான்சின் சிரில் டெஸ்பிரைஸ் முதலிடம் வகிக்கின்றார். 18வது வருடாந்த கொலராடோ பனிமலை ஏறும் போட்டிகளில் மகளிர் பிரிவில் பிரான்சின் சிமோன் டுவானே வெற்றி பெற்றார். அமெரிக்காவின் ஜெஃப் மஷியடே 2ஆம் இடத்தையும் பிரான்சின் சாம் இலியாஸ் 3ஆம் இடத்தையும் அடைந்தனர். இம்முறை போட்டிகளில் 25 வீராங்கனைகள் பங்கேற்றதுடன் 2010ஆம் ஆண்டில் ஓய்வு பெற்ற ஜெர்மனியின் இனேஸ் பபர்ட் மீண்டும் போட்டிக்கு திரும்பியமை விசேட அம்சமாகும். 75 மீட்டர் உயரமான மலைகளில் ஏறுவதற்கு வீராங்கனைகளுக்கு 12 நிமிடங்கள் வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback